கைஸ் வெல்கம் டு அவர் கோசிக் எஃப்எஃப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9th சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோய்க்கு ரீச் பண்ணியாச்சு பிஆர் ரேங்கில். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9th சீசன் இந்த மேட்ச் முடிஞ்சு இன்னொரு மேட்ச் முடிஞ்சு தான் ரீச் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சரியான டென்ஷன் ஆயிரும். நீங்களே பாருங்கள், என் டீமேட்டுக்கு தான் டென்ஷன் ஆகும். இங்கே ஒருத்தன் டேமேஜ் சைட்லேருந்து ஒருத்தர் அடிச்சிட்டான். ஸோ இவனை வந்து ஓரியன் போட்டு பாதி டேமேஜ் கொடுத்து MP40 வச்சு அழுத்தி முடிச்ச பையனை. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே இருந்தவன் அவன் வந்து ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு ஆல்ரெடி நம்ம டேமேஜ் கொடுத்துருந்தோம், அதனால் அவன் நாக்கு ஒரு அடி. அப்புறமேட்டு பக்கத்தில் இருந்தால் இவனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து 3 டீம் வைப் பண்ணிட்டேன். ஸோ மறுக்க என்னோடத்த எங்கேயும் வந்து டேமேஜ் கொடுக்குறான். கிட்டத்தட்ட கீழே தான் அவன் இருக்கிறான். ஸோ அதனால் நம்ம ரிப்பேர் கிட்டு போட்டு இனியில் குத்திக்கிட்டு போகிறோம். ஜோன் கலர் போனோம். ப்ரோ வேண்டாம் ப்ரோ, நீங்கள் போய் ஜோனில் எலிமினேட் ஆகிருவீங்க, நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்ட்டாங்க என் டீம்ஸ்லாம். ஸோ அதனால் நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டோம் ஜோன்லேருந்து. ஸோ இப்போ நம்ம போக்கிக்கிட்ட தான் ஒரு பெரிய ஒரு சம்பவமே வரும். ட்விஸ்ட்டே இப்போ அங்கே தான். நானும் போக்கி நாங்கள் 2 பேரும் டியோ வெர்சஸ் சோலோ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் டியோ, அவன் வந்து எனிமி சோலோ தான். ஸோ அதனால் சோலோ பீஸாக ஈஸியாக அடித்ததான்னு போக்கி இறங்கியிருக்கான். நான் ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருந்தேன், வந்துச்சு ஒரு அடி தான், ஏம் பட்டுச்சு, லாக் ஆனிச்சு, அடிச்சிட்டேன். பையன் போக்கி அழுதுட்டான். அவன் 0 கில்லு. ஸோ அதனால் அவனுக்கு கம்மியாக தான் ப்ளஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 53 + 13 கில்லு, 13 கில்லு அடிச்சிட்டோம் இந்த ஒரு மேட்ச்சில். பூயாவும் அடித்தாச்சு. ஸோ இந்த மாதிரி டீம்மேட்ஸ் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி கரெக்டான டீம்மேட்ஸ் வச்சு விளையாடுங்க. ஸோ உங்களை நம்பி எப்போவுமே கைவிடாத டீம்ஸாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா வேர்ல்டு பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவனுங்களோட டீம்மேட்ஸுக்கு தான் ரிவ்யூ கொடுப்பானுங்க. தமிழ் பிளேயர்ஸுக்கு ரிவ்யூ கொடுக்க மாட்டானுங்க அவ்வளோ சீக்கிரம். நம்ம டீம்மேட்ஸில் வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக அடிக்க முடியும். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் இன்னும் நிறையா பாயிண்ட் எடுக்கணும். கிட்டத்தட்ட 130 கிட்ட எடுக்கணும்னு நினைக்கிறேன் பாயிண்ட்ஸு. ஸோ அதனால் இன்னொரு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த மேட்ச்சை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஆஃப்லைனு, எனக்கு ட்ரிபிள் லைனு, எக்கச்சக்கமான ப்ராப்ளம். போன மேட்ச் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்திருந்தோம் ஹிந்தி வேர்ல்டு பிளேயர்ஸ் கூட தான். ஸோ இதுலேயும் நான் 6 கில் அடிச்சிட்டேன், 6 கில் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருந்தால் இவனையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. கிட்டத்தட்ட இவனை வந்து பார்த்திங்கன்னா டீம் வைப் பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் அங்கே ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போகலாம் தான் நினச்சேன். ஸோ அவனை அடிக்கலாம் தான் நினச்சேன். பட் ஜோனில் போய் நாம் எலிமினேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சர்வே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஸோ க்ரோஸ் எக்ஸ் எடுத்துகிட்டு மேலே நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். பையன் டீமுக்கு ரிவ்யூ கொடுக்க தான் வந்திருப்போம் போல் இருக்கு. ஸோ 4 பேருமே, நான் மட்டும்தான் இதில் தமிழ், மிச்சிருக்கிற 3 பேருமே ஹிந்தி. எனக்கு டென்ஷனு ஒரு தாட்டி நான் நாக்கு ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாக் ஆகிட்டேன். பட் இவனுக்கு ரிவ்யூ கொடுக்கல, கடைசி வரைக்கும் ரிவ்யூ கொடுக்கல. அப்புறம் கடைசியாக ரிவ்யூ கொடுத்தானுங்க. ஸோ இப்போ நம்ம 7 கில் அடிச்சிட்டோம். லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 அளவு தான் நினைக்கிறேன். 8 அளவு கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 அளவு இல்லைன்னா 6 அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 அளவு இருக்குது. ஓகே பார்ப்போம். நாங்கள் ஸ்குவாடாக தான் இருக்கிறோம். இன்னும் ஒருத்தங்க கூட நாக் ஆகலை, அதாவது லாஸ்ட் ரவுண்டு சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 அளவு வந்தாச்சு. ஸோ அதனால் பொறுமையாக ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன். பட் நான் AC 8 தான் எனக்கு நல்லா வருது. நான் எப்போவுமே AC 8 தான் எடுத்து ஆடுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீ நாக் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு டென்ஷனு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து எனக்கு ரிவ்யூ கொடுத்துட்டான். இந்த டைமில் அவன் ரிவ்யூ கொடுத்துட்டான் பையன் எனக்கு. ஸோ ஏன்னா இப்போ அவனுங்க பூயா அடிக்கிறதுல குறியாக இருக்கிறானுங்க. அதனால் எனக்கு ரிவ்யூ கொடுத்துட்டானுங்க பாருங்கள். இன்னொரு தாட்டி என்னை வந்து நாக் அடிச்சிட்டானுங்களா, சரியான டென்ஷனு. மெட்டி கூட சுத்த விட மாட்டேங்கிறானுங்க. நம்ம டீம்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாக் பண்ணிட்டாப்புல. ஸோ ஹெல்ப் மீன்னு ஒரு தாட்டி கொடுத்தேன். பையன் பின்னாடி இருந்தால் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவனையும் நாக்கு, அப்புறம் கீழே இருக்கிற நாக் பண்ணிடுவானுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் கீழே இல்லைன்னு சொல்லிட்டு கிவ் அப் கொடுத்துருவேன். ஸோ அவன் அடிச்சிட்டான், அவ்வளோதான். இப்போ சீட்டா மட்டும்தான் நினைக்கிறேன். ஆமாம், சீட்டா மட்டும்தான். ஸோ இவன் அடித்தாதான் சீட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாக்கு தான். ஸோ அவ்வளோதான், இவனுங்க போய் அடிச்சிட்டானுங்க, நாம் தோற்றுட்டோம். ஸோ ஜஸ்ட்டு மிஸ்டு பாயிண்டில் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆனால் போதும், நாம் வந்து ஹீரோய்க்கு ரீச் பண்ணிடுவோம் 9th சீசனு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே ஆளுவோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் எங்களோட தமிழ் பேர்ஸ் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம தமிழ் பேர்ஸ் கூட தான் இருக்கிறோம். பட் நான் வந்து தோத்துட்டேன். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ஹீரோயிக் ரீச் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9வது சீசன் ஹீரோயிக் அடித்தாச்சு. ஸோ இதை பார்க்கணும் தான் நான் சீசனில் ஹீரோயிக் அடிக்கிறதே. ஸோ 9th சீசன் நம்ம ஹீரோயிக் அடித்தாச்சு. ஸோ நான் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.